ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபேண்டசி வேர்ல்டு. இன்னைக்கு என்ன வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ் இது வரைக்கும் 4 படங்கள் ரிலீஸ் ஆயிருக்குது. அதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் ரிலீஸ் ஆயிருக்குது, பட் அதெல்லாம் பத்தி நம்ம பேச வேண்டாம். இப்போதைக்கு ரைஸ் ஆஃப் த பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ் மூவில இருந்து கிங்டம் ஆஃப் த பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ் மூவி வரைக்கும் ஓவராலா 4 படங்கள் நமக்கு வந்திருக்குது. வந்திருக்கிற 4 படங்கள்ல எனக்கு பிடிச்சிருக்கிற படங்களை மட்டும் நான் எனக்கு ஏத்த மாதிரி ஆர்டர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த ஆர்டர் கண்டிப்பா மாறுபடலாம். உங்களோட ஆர்டரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கலாம் உங்களோட லிஸ்ட்டும் என்னோட லிஸ்ட்டும் எந்த அளவுக்கு சிங்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இந்த 4 மூவிஸ்ல ஒன்ன கூட நீங்க ஒஸ்ட்ன்னு சொல்லிடவே முடியாது, ஆவரேஜ்னு கூட சொல்ல முடியாது. 4மே டாப் நாச்சான மூவிஸ் தான். பட் இருந்தாலும் ஒரு சில விஷயத்துல மட்டும் எனக்கு தோணுறதுனால லிஸ்ட்டை நான் எனக்கு ஏற்ற மாதிரி ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். அதனால இந்த லிஸ்ட் எல்லாருக்கூடையும் சிங்க் ஆகும்னு சொல்லி சொல்ல முடியாது. இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் மட்டும்தான். உங்களோட லிஸ்ட்டை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரி, ஓவரா பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம இப்ப இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்பர் 4ல இருக்கிற மூவி வந்து வார் ஃபார் த பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ். இது என்னடா 4வது இடத்துல வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கோவப்படுவீங்க. பட் ஓகே, இதுவும் சூப்பர் அமேசிங்கான படம் தான். நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்க, 4 படத்தை எதை கீழே வைக்கிறது எதை மேலே வைக்கிறதுன்னு எனக்கு சத்தியமா புரியல. 4மே அந்த அளவுக்கு டாப் நாச்சான மூவிஸா இருந்தது தான் பிரச்சனையே இங்க. பட் இருந்தாலுமே எனக்கு வார் ஃபார் த பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ் மூவி தான் 4th பொசிஷன். ஏன்னா ஒரே ஒரு ரீசன் மட்டும்தான். இதுல நான் மிஸ் பண்ணது வந்து அந்த அனிமல் ஹியூமன் பாண்டிங். அதை நான் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன் இந்த ஒரு மூவில. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து 2 படங்கள்லயுமே சூப்பர் அமேசிங்கா இருக்கும். அந்த சீசருக்கும் அந்த ஹீரோ கேரக்டருக்கு உள்ள பாண்டிங்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட்லயுமே மனுஷங்களை நிறைய யூஸ் பண்ணிருப்பாங்க. செகண்ட் பார்ட்ல அது கொஞ்சம் குறைஞ்சிருந்தது. தேர்ட் பார்ட்ல இந்த மனுஷங்களை கண்டுக்க கூட இல்ல ஒரு கேரக்டர்ஸாவே. முதல் 2 பார்ட்ல பாக்குறப்ப மனுஷங்களோட பங்களிப்பு ரொம்பவே சூப்பரா இருக்கும். அதுல வில்லன்ஸும் இருப்பாங்க மனுஷங்கள, பட் மனுஷங்கள நல்லவங்களும் இருக்காங்கன்னு காட்டியிருப்பாங்க. ஆனா இந்த தேர்ட் பார்ட்டை பொறுத்தவரை மனுஷங்கனாலே கெட்டவங்க தான் அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிருப்பாங்க. அந்த ஒரே ஒரு சின்ன பொண்ணு, பேச முடியாத கேரக்டர் இல்லையா, அந்த ஒரு பொண்ணு ரோல் தான் நல்லா இருந்தது. அந்த ரோலையுமே இன்னும் சூப்பரா எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கலாம். அதையுமே அவங்க பெருசா பண்ணல. அது ஒண்ணு மட்டும் இந்த மூவில எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல முடியாது, இந்த மூவில மிஸ் பண்ண ஒரு விஷயம் நான் சொல்லலாம். அதனால இந்த மூவியை நான் 4th பொசிஷன்ல வச்சிருக்கேன். மற்றபடி இதுல குறைன்னு சொல்லி ஒண்ணுமே கிடையாதுங்க. ஒரு அமேசிங்கான மூவி. நிறைய பேருக்கு இது நம்பர் 1ல கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களோட லிஸ்ட்டை சொல்லிட்டு போங்க மறக்காம. அடுத்து நம்பர் 3ல இருக்கிற மூவி வந்து இப்ப ரிலீஸ் ஆன கிங்டம் ஆஃப் த பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ். ஆக்சுவலா இந்த மூவி நல்லா வரும்ன்ற நம்பிக்கையே எனக்கு ஒரு 10% தாங்க இருந்தது. 90% நம்பிக்கை இல்லாத மாதிரி தான் இருந்தது. ஏன்னா சீசர்ன்ற ஒரு முக்கியமான கேரக்டரே இல்ல. சீசர் இல்லாம எப்படா ஒரு பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ் படம் அப்படின்னு கொஞ்சம் பயந்துகிட்டு தான் இருந்தேன். ஆனா அந்த சீசர் விட்டுட்டு போன ஒரு ரோலை நோவான்ற கேரக்டர் ரொம்ப அமேசிங்கா ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்துருச்சு. அதனால இந்த மூவி ரொம்பவே பெஸ்டா டாப் நாச்சா வந்துருச்சு. இதை நான் நம்பர் 3ல போட்டதுக்கான காரணமே ஊடால ஒரு சில லேகான சீன்ஸ் கண்டிப்பா இருக்க தான் செய்யுது. நிறைய கான்வர்சேஷன் சீன் நடந்துகிட்டே தான் இருக்கும். அது கொஞ்ச நேரம் போர் அடிக்க வச்ச மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் அதை தாண்டி ஓவராலா ரொம்ப சூப்பரான மூவியா தான் அமைஞ்சிருந்தது. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும் தான் தேர்ட்ல போட்டிருக்கேன். இல்லைன்னா இதுவுமே இன்னும் மேல வந்திருக்கக்கூடிய ஒரு மூவி தான். அந்த கடைசி எண்டிங் சீன்லாம் அல்டிமேட்டா முடிச்சு வச்சிட்டாங்களா, எப்படா அடுத்த சீக்கிரம் விட போறீங்க அப்படின்ற அளவுக்கு பயங்கர ஹைப்படா இருக்குது. அதனாலே இந்த மூவி எனக்கு இப்போதைக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இந்த மூவியை இப்போ வரைக்கும் யாராவது பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா போய் தியேட்டர்ல பாருங்க. யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி படங்கள்லாம் எப்பயாவது தான் நமக்கு வரும். அதுவும் மான்ஸ்டர் படங்கள் ஏதோ இந்த வருஷம் தான் கொஞ்சம் நிறைய வந்துகிட்டு இருக்குது. இந்த மூவியெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. தியேட்டர்ல போய் பாருங்க, ஒரு ஒர்த் வாட்சான மூவி. அண்ட் இதுலயுமே இன்னொரு நெகட்டிவா நான் பார்த்தது வந்து அந்த ஹியூமன் அனிமல் பாண்டிங் தான். இதுலயுமே அது இருக்காது. முதல் 2 பார்ட்டோட கம்பேர் பண்றப்ப அடுத்த 2 படங்கள்ல இந்த ஏப்ஸை தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸா காட்டியிருக்காங்க. ஹியூமன் கேரக்டரா அவங்க பெரிய அளவுக்கு கண்டுக்கல. ஆனா அடுத்த படத்துல ஹியூமன்ஸ்க்கான ரோல் ரொம்ப பெருசா இருக்க போது அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மூவியோட எண்டிங்ல அந்த மாதிரி தான் முடிச்சிருக்காங்க. அதனால அடுத்த பார்ட்ல இந்த ஒரு நெகட்டிவ் வராதுன்னு சொல்லி நான் நம்புறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம. அடுத்து நம்பர் 2ல இருக்கிற மூவி வந்து டான் ஆஃப் த பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ். இந்த மூவியெல்லாம் யாருமே பிடிக்கலன்னு சொல்லி சொல்லவே கூடாது, சொல்லவே முடியாது. இது நிறைய பேருக்கு கண்டிப்பா நம்பர் 1ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு கூட அதிகமா இருக்குது. அந்த அளவுக்கு வேற லெவல்ல சம்பவம் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல கூட இது நார்மலான ஒரு உலகத்துல நடக்கிற மாதிரி ஒரு கதையா தான் இருக்கும். ஆனா செகண்ட் பார்ட்ல இது அப்படியே ஒரு போஸ்ட் அப்போகலிப்டிக் கேட்டகரியாவே மாறிடும். எனக்கு உண்மையிலே அந்த மாதிரி ஜானர்ஸ்லாம் ரொம்பவே பிடிக்கும். அந்த மாதிரி ஜானர்ஸ்லாம் நான் ரொம்ப ரசிச்சு பார்ப்பேன்னா. ஸோ அதனால எனக்கு இந்த மூவி ஒரு ரொம்ப ஃபீல் குட்டாவே இருந்தது. ரொம்ப அட்ராக்டிவா இருந்தது. ரொம்ப ரசிச்சு பார்த்த ஒரு மூவி நான். அதுவும் இந்த மூவி பாக்குறதுக்கு கிட்டத்தட்ட நம்ம மார்வல்ல வர்ற சிவில் வார் மூவி மாதிரியே இருக்குமா. எனக்கு சிவில் வார் உண்மையிலேயே ரொம்ப பிடிக்கும். அதுவுமே எனக்கு இது பிடிச்சதுக்கான ஒரு காரணம். நம்ம எல்லாருமே அது வரைக்கும் ஹியூமன்ஸ்குள்ள தான் வில்லன்ஸ்லாம் இருப்பாங்க. இந்த ஏப்ஸ் எல்லாருமே நல்லவங்க தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த ஒரு டைம். ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல அப்படிதான் ப்ரொஜெக்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா செகண்ட் பார்ட்ல அந்த கோபான்ற ஒரு கேரக்டர் கம்ப்ளீட்டா ஒரு வில்லனா மாறி இருக்கும். அந்த ஏப்ஸுக்குள்ளேயே ஒரு சிவில் வார் நடந்திருக்கும். இந்த செகண்ட் பார்ட் தான் என்ன கேட்டா அடுத்த படத்துக்கு பயங்கர ஒரு லீடா அமைஞ்சது. இப்ப வரப்போற படங்களுக்கும் அதான் லீடா அமைய போகுது. ஏன்னா இந்த செகண்ட் பார்ட் மட்டும் நடக்கல அப்படின்னா தேர்ட் பார்ட் 4th பார்ட்னு சொல்லி இப்படி எதுவுமே கிடையாது. அந்த கோபா கேரக்டர் மட்டும் சும்மா இருந்திருந்தா யார கதை இந்த அளவுக்கு போயிருக்கவே போயிருக்காது.
அதனால இந்த ஒரு மூவி தான் இந்த ஒரு பிரான்ச்சைஸ்லயே ஒரு கீ மூவின்னு சொல்லி ஆகணும். அண்ட் இதுல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஹியூமன் அண்ட் அனிமல்ஸ் இதுக்கான பாண்டிங் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். ரொம்பவே எமோஷனலா இருக்குங்க அந்த ஒரு பாண்டிங்ன்றது. தேர்ட் பார்ட் ஃபோர்த் பார்ட்ல நான் அதைத்தான் மிஸ் பண்ணேன். ஆனா செகண்ட் பார்ட்ல அதை வேற லெவல்ல காட்டியிருப்பாங்க. அந்த எமோஷன் சீன்ஸ் எல்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும். அடுத்து ஃபைனலா நம்பர் 1 வந்தாச்சு. கண்டிப்பா எல்லாருமே கெஸ் பண்ணிருப்பீங்க, ரைஸ் ஆஃப் த பிளானட். இந்த ஓல்ட் இஸ் கோல்டு அப்படின்ற ஒரு பழமொழி எல்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதுக்கு பெஸ்டான எக்ஸாம்பிள் இந்த பிரான்ச்சைஸ் தாங்க. இந்த பிரான்ச்சைஸ்ல அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு அப்புறமா எத்தனை தான் படங்கள் வந்திருந்தாலுமே இந்த பார்ட் தான் நின்னு பேசும். அந்த அளவுக்கு ஒரு தரமான மூவி. எத்தனை படங்கள் பார்த்தாலும் இந்த ஒரு ஃபீல் கண்டிப்பா கொடுக்காதுங்க. நம்ம ஹீரோ கேரக்டர் அந்த வில், அவர் ஒரு சயின்டிஸ்ட், அவரோட ரோலும் அண்ட் சீசரோட ரோலும் இவங்களோட பாண்டிங் இருக்குல்ல, அதெல்லாம் சொல்றதுக்கு வார்த்தையே இல்லைங்க. இவங்க 2 பேரோட பாண்டிங் வேற லெவல்ல இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு அப்பா பையன் பாசம் மாதிரி தான் இருக்கும். அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மூவில தான் அந்த எமோஷன்ற ஒண்ணு ரொம்பவே அழகா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இந்த மாதிரி ஒரு பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ் படம் பார்க்கோம், ஒரு குரங்கு படம். ஸோ சம்திங் டிஃப்ரெண்டா தானே இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்ப. அதுல நமக்கு அந்த ஹியூமன் அனிமல் பாண்டிங்கை பாக்குறப்பயே அதெல்லாம் உண்மையிலேயே வேற லெவல்ல இருந்ததுங்க. ரொம்ப ரொம்ப எமோஷனலி இந்த மூவியோட நீங்க கனெக்ட் ஆயிடுவீங்க. இன்னும் எத்தனைதான் பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ் படங்கள் வந்தாலும் அது எல்லாத்துக்குமே அடித்தளம் போட்டது இந்த ஒரு மூவி தான். இந்த மூவி அளவுக்கு வேற எந்த மூவிலுமே நான் எமோஷன் பார்த்தது கிடையாது. அதாவது பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ் பிரான்ச்சைஸ்லயே சீசர் கேரக்டர் சின்ன வயசுல இருந்து வளர்றதாகட்டும், சின்ன வயசுல இருந்து அது ஒரு அப்பாவா தான் பார்க்கும் அந்த வில் கேரக்டரை. அவனும் இந்த ஜூல விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அவன் மேல அது கோவப்படுறதாகட்டும், கடைசியில நம்ம வில்ல விட்டுட்டு இதுதான் என்னோட வீடு அப்படின்னு சொல்லிட்டு அது கிளம்பிடும். அந்த சீன்லாம் உண்மையிலேயே ரொம்பவே எமோஷனலா இருந்தது. இந்த மாதிரி அந்த சீசர் கேரக்டர் பிறந்ததுல இருந்து அந்த படத்தோட எண்டு வரைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரா கூட்டு போயிருப்பாங்க அந்த சீசர் கேரக்டரை. இதுலதான் என்ன கேட்ட ஆக்ஷன், ஸ்டோரி, எமோஷன் எல்லாமே பக்காவா பேலன்ஸ் ஆயிருந்தது. எனக்கு இந்த மூவி தான் இப்போ வரைக்கும் இந்த பிரான்ச்சைஸ்லயே ரொம்ப ரொம்ப பெஸ்டான ஒரு மூவி. சரி, அப்படியே உங்களோட ஃபேவரட்டான மூவிஸ் நாளையுமே ஆர்டர் வைஸ் மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு, நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.